முதலமைச்சர்கிட்ட 42 days நான் ஒர்க் பண்ண அந்த பீஸ்டில் பார்த்துருக்கேன். அவரோட டெடிகேஷன் அதுக்கு கிட்டத்தட்ட இவரும் அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாருங்க. அதனால தான் இன்னைக்கு ஆல் இண்டியாவில் ஸ்டாராக இருக்கார். போக்கிரின்னு ஒரு படம், இன்றைய முதலமைச்சர் நடித்த ஒரு பிரம்மாண்டமான படம். அது ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, அந்த டைரக்டரா? அவர் எடுத்ததெல்லாம் மாஸ் கண்டென்ட். ஆக்டர்னா என்டிஆரை கொண்டு வந்தது அவர் தான். அப்புறம் இந்த இவர் கொண்டு வந்தார், அந்த ஹீரோ வந்தார், எல்லாரும் இவர் தான். குட் ஈவினிங் எவ்ரிபடி. ப்ரெஸ் ரொம்ப நாள் ஆச்சு நான் பேசி அப்படின்னு அந்த தாடி சொல்லிச்சு. அதனால தான் ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வணக்கம். ரெண்டாவது, இந்த படம் திடீர்னு என்ன பூரி சார் கூப்பிட்டாரு. திடீர்னு பூரி ஜெகநாத் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா போக்கிரின்னு ஒரு படம், இன்றைய முதலமைச்சர் நடித்த ஒரு பிரம்மாண்டமான படம். அது ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, அந்த டைரக்டரா? போய் பார்த்தே ஆகணுன்ட்டு போய் பார்த்தேன். அதாவது சர்வசாதாரணமாக அவ்வளோ பெரிய மேனேஜர் பில்டப் கொடுத்தாரு அவரை பற்றி. அவர் எடுத்ததெல்லாம் மாஸ் கண்டென்ட். ஆக்டர்னா என்டிஆரை கொண்டு வந்தது அவர் தான். அப்புறம் இந்த இவர் கொண்டு வந்தார், அந்த ஹீரோ வந்தார், எல்லாரும் இவர் தான். என்னடா இது? போய் அப்படி பார்த்தா அவ்வளோ ஒரு சாஃப்ட் நேச்சர் உள்ள ஒரு ஹியூமனை மீட் பண்ணுறேன் ஹைதராபாத்தில். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவர் கூட டின்னர், அந்த டின்னர் சாப்பிடும்போதே என்னோட அந்த 10 நாள் வேலையை அப்படியே தூக்கி போடுறார். ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். ரியலி இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு கேரக்டர். என்னன்னா, வித் யுவர் பர்மிஷன் கொஞ்சம் சொல்லாமா சார்? அது தபு மேடத்தோட அசிஸ்டண்டா அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி. பட் அது பண்ணும்போது எனக்கு அவங்களோட ஒரு நட்பு தேது. ஏன்னா அவங்கள நம்ம காதல் தேசத்தில் பார்த்தது. அந்த ஒரே கிளுகிளுப்புலேயே இருந்தோமா, எப்பண்டா தபுவை காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு டேவே தபு கூட தான் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்த்தா அன்னைக்கு மாதிரியே இருக்குது. என்னென்னா அந்த ஃப்ராக்கு மட்டும் கொஞ்சம் பேண்ட்டாக மாறிடுச்சு, அவ்வளோதானே தோற்று. என்ன ஒரு பெண்மையான அந்த தன்மையான பேச்சு, அவங்க பேசினது இன்னும் கூட எனக்கு காதில் ஒழிச்சு வந்தோடனே, ஹாய் ஒன்று நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேனே. நான் அங்கே காலி நம்மளை எங்கே பார்த்தீங்க அப்படின்னு, இல்லை ஒன்று பார்த்துருக்கேன் அப்படின்னு போட்டாங்க. அதுலேயே காலி. இன்னும் ரொம்ப நெருங்கிட்டேன். பார்த்தா மத்தியானம் லஞ்சு வருது கேரியரில். நம்ப மாட்டீங்க, அந்த கேரியர் ஃபுல்லாக மட்டன், சிக்கன், புலாவ் அப்படின்ட்டு இந்த ஹைதராபாத் அலின்னு அந்த பெரிய கிங்கில் இருந்தாங்க. அந்த ஃபேமிலி போல் இருக்கு அவங்க பேக்ட்ராப்பு. திறந்த உடனே அப்படி வாசனை. பொதுவாக நம்ம இவ்வளோ தான் கொடுப்பாங்க, இவங்கெல்லாம் அடுக்கு ஃபுல்லாக வச்சு அனுப்புகிறாங்க. அதாவது எனக்கு இருக்கிற அசிஸ்டண்ட்டுங்க, வெளியே இருக்கிற கேரவன் ஆளுங்க எல்லாருமே சாப்பிட்லாம் போல இருக்கு. அவ்வளோ சரின்னு வாங்கி சாப்பிட்டேங்க. நாட் ஒன்லி தட் டேங்க, அந்த இருந்த 10 நாளும் கொடுத்தாங்க. அங்கே தான் நிற்கிறாங்க அந்த பெண்மணி. ஐயோ, இப்படி ஒரு பெண்மணியை நம்ம பார்த்ததே இல்லையேன்னு, அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் அவங்க வீட்டு நெய்பராக இருக்கணும்னு அவங்கக்கிட்டே சொல்லிட்டேன். ஏன்னா அடிக்கடி எட்டியாவது பார்த்துக்கலாம், அவ்வளோதான் முடியும் நம்மளால். ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால் நம்மளை ஹாய் பாய் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தேன். எங்கடா ஹீரோவை காணுமேன்னு பார்த்தா இதுதாங்க அவரோட வேஷம். இந்த வேஷத்தோட கிட்டத்தட்ட ஒரு 100 பிச்சைக்காரங்களை ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு நடுவில் இருக்காரு, நம்மளை கண்டே பிடிக்க முடியல, அந்த லெவலில் சிங்க் ஆகிட்டார் அவர். அந்த மனுஷனை சொல்லணுமா? அதுக்கு தான் அந்த மக்கள் செல்வன்னு கொடுத்த டைட்டில் இந்த மனுஷனுக்கு நல்லா பொருந்துங்க. ஏன்னா உண்மை அது சொல்லி ஆகணும். ஏன்னா நான் இவரை அவ்வளோ பழக்கம் கிடையாது நம்மளுக்கு. சரி, விஜய் சேதுபதி எங்கே பார்த்தாலும் விஜய் சேதுபதி, ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டார் விஜய் சேதுபதி. என்னடா எல்லா லாங்குவேஜும் பண்ணுற,
ரொம்ப திமிர் பிடிச்சோன்னும் ஒரு மாதிரி இருக்குதா லுக்குலான்னு போய் பார்த்தா அது வேற ஒரு அமுல் பேபி மாதிரி இருக்குதுங்க. தோரணம் தான் அப்படி இப்படிலாம் கிட்ட போய் பழகுனது அப்படி பழகுறாரு. எப்படி வாங்க கொக்காருங்க அப்படி. சரி ஓகே, என்னடா இது லுங்கிலே இருக்கிறாருன்னு பார்த்தா சார் எல்லா லாங்குவேஜும் சார். தெலுங்கு அந்த, ஏன்னா நான் வந்து பாதி தெலுங்குறேன், அதனால எனக்கு தெலுங்கு வந்தது. ஏன்னா நான் 10 வயசு வரைக்கும் இங்கே இருந்தேன். 10 வயசுக்கு மேலே என்னோட வளர்ப்பு ஃபுல்லாகவே தெலுங்கு அம்மா கிட்ட, அவங்களோட போஜனம் அவங்களோட வளர்ப்பு. ஸோ அதனால தான் எனக்கு தெலுங்குன்ற ஒரு லாங்குவேஜ் பிளட்லேயே இருக்கு. இந்த ஆளுக்கு வந்து என்னங்க காலையில் 4 பேப்பர் அப்படியே ஷீட் கொண்டு போய் கொடுப்பாங்க. கொடுத்தா மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் அப்படிலாம் பேச முடியாதுங்க தெலுங்கு. ஏன்னா கொஞ்சம் அங்கே லீன்னு மாறிச்சின்னு வச்சுக்கோங்களேன், வேறு மாதிரி அர்த்தம் போயிடும். அதை வந்து மனப்பாடம் பண்ணி அப்படியே அடிக்கிறேன். நான் கேட்குறேன், தலைவா உனக்கு ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன், அந்த ஒரு ப்ராம்ப்ட் கேட்டு அடிக்கலாமே, நீ கில்லேடி வச்சப்பா நடிக்கிறதுல அப்படின்ற. இந்த டைலாக் உள் வாங்கினா தான் எனக்கு உள்ளேந்தி கிளப்பி வேற ஒன்று வரும் அப்படின்றான். அப்போ அந்த டெடிகேஷனை பார்க்குறேன். அவ்வளோ இதுங்க. அதாவது முதல் நாளே ப்ரிப்பரேஷன் வேற நடந்துன்னே இருக்கும் போல இருக்கு ரூமில். இங்கே கேரவன் வந்ததும் கேரவனில் உட்காராம வெளியே உட்காந்துட்டு இதையே பண்ணின்னு இருக்கான் மனுஷன். சரி, அது பார்க்கும்போது நான் இந்த ஒரு இது வந்து நம்ம இன்னைய முதலமைச்சர்கிட்ட 42 days நான் ஒர்க் பண்ண அந்த பீஸ்டில் பார்த்துருக்கேன். அவரோட டெடிகேஷன் அதுக்கு கிட்டத்தட்ட இவரும் அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாருங்க. அதனால தான் இன்னைக்கு ஆல் இண்டியாவில் ஸ்டாராக இருக்காரு. இல்லாட்டினா சாதாரணமாக அதெல்லாம் வரவே வர, ஏனோ தானோ அது இது மாதிரிலாம் போனால் அதெல்லாம் வரவே வரும். இதுக்கு வேணும் அதெல்லாம் தான் எல்லார் படைப்புக்கும் எல்லா மனுஷனுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணும், அந்த டைம் வரும்போது காமிக்கணும். அதே மாதிரி இந்த மனுஷனோட டைம் ஆல் இண்டியாங்க. திறந்து பார்க்குற ஹிந்தி படத்தில் கீழே பார்த்தா அவரோட வாய்ஸ் தான். தெலுங்கு இந்த படம் வரட்டும், தெலுங்கு வெர்ஷன் பாருங்க, தமிழும் பேசுறாரு, அடுத்த கட்டு உடனே தெலுங்கு. பூரி சார் ஆடிட்டார், யாரா நீ எங்கடா போன அப்படின்னு சொல்லி அவ்வளோ அவரும் ஒரு டைரக்டருக்கு அவ்வளோ கிஃப்ட் மாதிரி. ஏன்னா ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண எடுத்துனே இருப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் இவர்கிட்ட அப்படி இல்லை, அந்த கட் பாயிண்டில் கட் பண்ணிடுவார், சாலு வெளிப்பா அப்படின்வார். ஆனால் அந்த மனுஷன் அப்படி நடிப்பு. இதுக்கு மேற்பட்டு அவரை பற்றி சொன்னால் அவரே என்னை திட்டுவாருன்னு நினைக்கிறேன். போகிறோம். அதனால எனக்கு ஹீரோயின் அவ்வளோ சீன்ஸ் இல்லை. 10 நாளும் எனக்கு ஹீரோவோட தான் ட்ராவல் ஆனதுனால. பட் இவங்க கூட நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் இந்த ஏன்னா தெரியாமல் ஏதாவது சொல்லிட்டோன்னா ஹீரோயின் கோச்சிக்குவாங்க எதுக்கு. ஆனால் சார்மி அவங்க இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரியலி ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்துல என்னோட பாபா என்னோட முருகர் துணை இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகி லாரியா டன்ஸ் அண்ட் டன்ஸு கட்டுங்க வந்து விழணும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு செலவும் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே அந்த கலர் தெரியுது. ஏன்னா இது ஒரு டீசர் தான் விட்டார். இது உள்ள இன்னொரு விஷயம் பண்ணார் டைரக்டர். என்ன அவங்க சொன்னாங்க, நல்லா சொன்னாங்க, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் பயங்கரம். என்னை மூஞ்சியே காட்டலைங்க, அங்கே ஒன்று ஆட்டின தெரியுங்களா, இப்படி முச்சா பெஞ்சிட்டு, அதுதாங்க என்னோட, அதாவது ஃபேஸே காட்டல டைரக்டர். இந்த பின்னாடி மச்சா அந்த ஷாட் வாங்கி போகிறோம் அப்படின்ட்டாரு. அருமையாக இருந்தது. அது வேற 5 வாட்டி பார்த்தோமா 5 லாங்குவேஜில் அந்த ஆட்டத்தை. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. நான் நட்சப்படத்தில் டீசரில் நம்ம பேக் மட்டும் ப்ராம்ப்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் சார். அது அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, அதான் அவர் ஏற்கனவே மாசு டயர்லேயே தான் வச்சுருப்பார் ஒரு கேமராவை உருணும். அப்படி பார்த்தா ஏன்னா செட்டு உள்ளே வந்தாலே 150-200 பேர் இருப்பாங்க, பெரிய டைரக்டர். பட் அதே மாதிரி இருக்கும் அங்கே டிசிப்ளின், அங்கே எடுக்கிற விதங்கள்
எல்லாமே அலட்டிக்கவே மாட்டார். அப்படி பார்த்துக்குவார் ஆர்டிஸ்ட்டுங்களை. கரெக்ட் டயத்துக்கு கூப்பிடுவார், கரெக்ட் டயத்துக்கு கிளம்பி போயிட சொல்லுவார். அதுதான் இங்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி. ஸோ அதுதான் அவரோட மெச்சுவாரிட்டி, அதுதான் அவர் இந்த லெவலுக்கு இன்றைக்கும் நிறுத்தி வச்சிருக்கு. ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது. 10 days ஒர்க்குனாலும் அது ஒரு சின்ன கேரக்டர் நல்லா பண்ணிட்டு ஓடி வந்துட்டோம். ஆனால் இது எப்போ ரிலீஸ்ன்னு சார் கேட்கணும். இப்போ விட்டுருந்தேன். வெரி சூன் தானே, வெரி நைஸ். அப்புறம் வேறு யார், இது மியூசிக் அந்த டீம் அண்ட் அவரோட அசோசியேட் டைரக்டர்ஸ் ஆல் ரொம்ப பியூட்டிஃபுல். எல்லாருமே அருமையாக ஒர்க் பண்ணாங்க. மற்றபடி இந்த படம் கண்டிப்பாக கலைக்கணும். ஏன்னா விஜய் சேதுபதியோட இது அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தாலே இந்த படம் பெரிய ஹிட்டு நம்ம தமிழ்நாட்டில். மற்றபடி ஆல் தி பெஸ்ட்.